எம்மா, காலையில இருந்து ரொம்ப கால் வலிக்குதுங்க. ஏன் சுந்தரி, என்னாச்சு? டாக்டர்கிட்ட வேணா போய் பார்த்துட்டு வரியா? இல்லங்க, வேண்டாம். நான் காலையில தான் தைலம் தேய்ச்சிருக்கேன். இன்னும் செத்த நேரத்துல குறைஞ்சிரும். சரி. இந்த பையனோட எங்க இன்னும் காணோம்? இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருப்பானுவா? என்னம்மா காலையிலே டெரஸ்ல மீட்டிங் போல? ஆமாடா, முக்கியமான விஷயம் பேசுறது காலையிலே வர சொன்னா எப்ப எஞ்சி வாரீங்க? நீ வந்துட்ட, இன்னும் அவனை காணோம். என்னம்மா வர சொன்னீங்க? வரதுக்கு இவ்வளோ நேரமாடா? ஏங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, விஷயத்த சொல்லுங்க. தருண், உன் கல்யாண விஷயமா பேசதான் வர சொன்னோம். உனக்கு நாங்க பொண்ணு பார்த்துருக்கோம். நீ இதை பத்தி என்ன சொல்ற? பாரா, தருண் மாப்பிள்ளையாக போறான். டேய் சும்மா இருடா. என்னப்பா எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? டேய், உனக்கு 27 வயசு ஆகுதுலடா. டேய், கல்யாணம் பேச்ச எடுத்தோடனே பண்ணிக்கோடா. அப்புறம் நீ வேணான்னு சொன்னீன்னா எனக்கும் சேர்த்து லேட் ஆயிர போகுது. டேய் உனக்கு ஆசை இருந்தா நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கடா. டேய், சீரியஸா பேசும்போது என்னடா ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா, என்ன சொல்ற? உன் முடிவை சொல்லு. அப்பா, பொண்ணு யாருன்னு சொன்னாதானே அவன் முடிவை சொல்லுவான். வேற யாரும் இல்லடா, நம்ம சவிதா அத்தை பொண்ணு பூமிகாவை தான் பேசலான்னு இருக்கோம். பூமிகாவா? என்னம்மா சொல்றீங்க? ஏன்டா, பூமிகாக்கு என்ன குறைச்சல்டா? அதானே, அழகா இருப்பா, நல்ல பொண்ணு. மா, நான் அவட குரலா சொல்லலமா. அவ அழகா இருப்பா. ஆனா அவ ரொம்ப வாயாடியா இருக்கா. அது என் கேரக்டருக்கு செட் ஆகாதுல்ல, அதனால சொன்னேன். அப்போ வேற எங்கேயாவது பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிருக்கியாடா? அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு பூமிகா தான் வேணான்னு. ஆனா ஜீவிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோமா. நீ ஏன்டா அதுக்கு இப்படி ஷாக் ஆகுத? ஒண்ணு இல்லம்மா, இப்ப கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஜீவிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னானே, அதனாலதான். ஐயோ, நமக்கும் ஜீவிகாவை தானே பிடிச்சிருக்கு, இவன் வேற இப்படி சொல்லுதானே. என்னங்க, இவ வேற இப்படி சொல்றான். அதனால என்ன? ஜீவிகாவும் நம்ம மருமக தானே. அவனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அதே கல்யாணம் பண்ணி வைப்போம். அது எப்படிங்க? வீட்டுல முதல் பொண்ணை விட்டுட்டு ரெண்டாவது பொண்ணை போய் எப்படிங்க கேட்க முடியும்? ஏன், பூமிகாவை நம்ம வருணுக்கு பேசிடலாம். அதுவும் சரிதாங்க. ஆனா வருண் ஒத்துக்கிடணும்ல. நீ என்னடா சொல்ற? சரிம்மா, உங்க இஷ்டம், நான் வாரேன். நமக்கு கடவுள் பூமிக்காவை தான் எழுதியிருக்காரு போல. சரி. சரிடா, என்ன சொல்றீங்க? அப்போ பேசி முடிச்சிடலாம்ல? சரிங்கப்பா, உங்க இஷ்டம். நாங்க கிளம்புறோம்ப்பா கடைக்கு. சரிடா, போயிட்டு வாங்க. என்னங்க, இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவனோட முடிவை இவ்வளோ தெளிவா சொன்னான்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அவனும் நல்ல அமைதியான கேரக்டரு, அந்த பிள்ளை நல்ல அமைதியான கேரக்டரு. அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல செட் ஆகும் அவன் நினைச்சிருக்கான் போல. வருணும் நல்ல ஜாலி கேரக்டரு, பூமிகாவும் நல்ல ஜாலி கேரக்டரு. அவங்களுக்குள்ளேயும் நல்ல செட் ஆயிடும். அவன் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான். நீ எதையும் நினைச்சு குழப்பிக்காத. நான் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேன். சரி சுந்தரி, நான் கடை கிளம்புறேன். சாயங்காலம் ரெடியாயிரு. நம்ம என் தங்கச்சி வீட்டுல போய் சம்பந்தம் பேசிட்டு வருவோம். பிரியாவையும் கூப்பிட்டுக்கோ. சரிங்க. இப்ப பிரியா வேற வருவா. அவள்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறனே தெரியல. சரி, சமாளிப்போம். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே. You said never let me go.